என் தங்க பிள்ளையே, யார் யாரெல்லாம் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமை முழுவதுமாக நீ நினைத்த காரியத்தை பட்டென்று முடித்து கொடுப்பேன். ஆனால் மனதார நான் நடத்தி கொடுப்பேன் என்று மனதில் ஆழமாக உனக்கு எந்த விஷயம் சீக்கிரமாக நடக்க வேண்டுமோ அதை முழுவதுமாக நினைத்து கொண்டு இந்த பதிவினை கேட்க வேண்டும். அப்படி நீ கேட்கும் பொழுது இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு நிச்சயமாக செய்து கொடுப்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, உன் ஆழ்மனதில் உன்னுடைய வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு எது சீக்கிரம் நடக்க வேண்டுமோ அதை ஆழமாக நினைத்து கொண்டாயா? இப்பொழுது கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிய பிறகு இந்த பதிவினை கேள். ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று கண்களை மூடி என் தங்க பிள்ளையே கேட்கத் தொடங்கு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் சோதனைகளும் வேதனைகளும் என் தங்க பிள்ளைகளுக்கு அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை என என் தங்க பிள்ளை தன்னைத்தானே கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறது. வாராகி தாயே, நல்ல விஷயங்களை செய்தேன், நல்லதுதான் செய்து கொண்டிருக்கிறேன், நல்ல சிந்தனைதான் என் ஆழ்மனதில் இருக்கிறது. இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கவலை, இவ்வளவு ஏமாற்றம்? பொய் சொல்லக்கூடிய மனிதர்களெல்லாம் சுற்றி என் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறார்களே. ஆரம்ப கட்டத்தில் நீதான் எனக்கு அனைத்தும் அன்னையாய் மாறி என்னை வழிநடத்த வேண்டுமென்று என் காலில் விழுந்து கேட்டார்கள். ஆனால் என் தங்க பிள்ளை இப்படியெல்லாம் ஏமாந்து கொண்டிருப்பது இந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் என் தங்க பிள்ளை, ஒரு சில நபர் உண்மையாக இருக்கிறார், உண்மையாக நடந்து கொள்வார் என்று அப்பட்டமாக அவர்கள் மீது முழுமையாக அன்பு வைத்தது. ஆனால் அவர்களோ உன்னுடைய அன்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று என் தங்க பிள்ளையை பல நாட்களாக ஏமாற்றி உடலாலும் சொத்தாலும் பணத்தாலும் பல விஷயங்களை என் தங்க பிள்ளையை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு திருந்துவதற்கு வாய்ப்புகளை அளித்தேன். ஏனென்றால் பல நாட்களாக என் தங்க பிள்ளை அவர்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறது. அவர்களுக்கு எடுத்த உடனே பிரிவு வேண்டாம் என நினைத்துதான் என் தங்க பிள்ளைக்கு அவர்கள் பிடித்தமான நபருக்கு சில எச்சரிக்கையும் சில திருந்துவதற்கு வாய்ப்பையும் அளித்தேன். ஆனால் தலைகணம் ஏறி இந்த உலகத்தில் நான் தான் உயர்ந்தவன், யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன் என்று என் தங்க பிள்ளையை கடுமையான வார்த்தைகளாலும் கொடுமையான சில விஷயத்தாலும் சில விஷயங்களை அநியாயம் இழைத்திருக்கிறார்கள். என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நிமிடமும் இதை நினைத்து நினைத்து ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள், ஏன் இப்படி என் வாழ்க்கையில் இப்படி ஆகிறது என்று தெரியாமல் புரியாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, ஒரு சில மாற்றம் என்பது உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த மாற்றம் உனக்கு ஏமாற்றமாக இருக்கக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு ஏமாற்றமாக இருக்க வேண்டும் என்பதனால்தான் சில விஷயங்கள், சில கஷ்டங்கள் இப்பொழுது தற்காலிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு சில சூழ்ச்சிகளால் வீட்டில் பணம் தங்காமல், வீட்டில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டு, அனைத்து விஷயங்களும் குழப்பிக்கொண்டு நோய்வாய்ப்படுவது அப்படி என அதிகமாகவே இருக்கிறது. இதற்கெல்லாம் என் தங்க பிள்ளைகளுக்கு இன்று ஒரு அரிய வாய்ப்பை அளிக்கப் போகிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்துவிட்டால் நோய் பிரச்சனை தீரும், மனக்குழப்பங்கள் தீரும். அதேபோல் உன்னுடைய தீராத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும், கடன் பிரச்சனை தீரும், உறவு பிரச்சனை தீரும். அதேபோல் ஒவ்வொரு தருணமும் நீ நினைத்த வேண்டுதல் உடனடியாக கிடைக்கும். என்ன அந்த விஷயம், என்ன அந்த அற்புதம் என இப்பொழுது என் தங்க பிள்ளைகளுக்கு சொல்லப் போகிறேன்.
என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நேரமும் குழம்பிக் கொண்டிருப்பதனால்தான் இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயம் கூட புரியவில்லை. என் தங்க பிள்ளையே, இதோ இருக்கிறது பார் இந்த நாணயம். இது அற்புதம் வாய்ந்த நாணயம் என் தங்க பிள்ளையே. அதிசயம் நிறைந்த நாணயம் இது. ஏன் தெரியுமா? இந்த நாணயம் உன் பெயருக்கு, உன் பிரச்சனைக்கு பூஜை செய்து நான் கொடுப்பேன். அப்படி கொடுக்கும் பொழுது இதை உன் உள்ளங்கையில் நீ வைத்து கேட்கக்கூடிய வரத்தை எதுவாயினும் 24 மணி நேரத்தில் கிடைக்கக்கூடிய சக்தி படைத்த நாணயம் என் தங்க பிள்ளையே. அதிக நாட்களாகவே உன் கண்ணில் பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அலட்சியம் செய்து கொண்டுதானே இருக்கிறாயே என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நேரமும் நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் வருகிறேன் தங்க பிள்ளையே, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு என்றுதான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை இன்னும் நீ கொடுக்காமல் தானே அதிகமாக இருக்கிறாய். நான் எப்பொழுதுமே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு, உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நான் சொல்வதை கடைபிடிக்கும் பொழுது நான் உனக்கு என்ன கேட்கிறாயோ அதை அனைத்துமே நிறைவேற்றி கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எந்த விஷயம் செய்ய வேண்டும், எந்த விஷயம் செய்யக்கூடாது, எந்த ஆபத்து நபரிடம் உனக்கு வரும், எந்த நபரிடம் ஆபத்து கிடையாது என்று ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு அன்னையாக இருந்து அனைத்தையும் புரிய வைக்கிறேன், தெரிய வைக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஆனால் நீயோ, யாயே எனக்கு எந்த விஷயமும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு வாழ பிடிக்கவில்லை, எனக்கு வாழ விருப்பம் இல்லை, ஒவ்வொரு நேரமும் அப்படியே சொல்லிக்கொண்டு அப்படியே மனதில் அழுது கொண்டிருக்கிறாய். என்ன என் தங்க பிள்ளையே, இப்படித்தானே சில நேரங்களில் நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய்? உண்மையை உரைக்க வேண்டும். நீ என்ன மனதில் ஆழமாக யோசித்து நினைக்கிறாயோ அதை அப்படியே சொல்லிவிடுவேன். சொல்லுவது மட்டுமல்ல, சில விஷயத்திற்கு தீர்வுகளையும் நான் வழங்குவேன். ஆனால் நான் சில பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று உனக்கு முதலில் நம்பிக்கை வர வேண்டும். அப்படி நம்பிக்கை வந்தால்தான் அந்த நல்ல மாற்றம் உனக்கு உடனுக்குடன் நடக்கும். ஆனால் நீ ஆழமாக யோசித்து அழுது கொண்டு எனக்கு நடக்குமா நடக்காதா, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படி என்று கவலை கொண்டிருந்தால் எப்படி நடக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பார் என் தங்க பிள்ளையே. ஆழமாக யோசித்து அழுது கொண்டிருப்பதா, அல்லது என் தாய் இருக்கிறார்கள், கேட்ட விஷயத்தையும் ஆசைப்பட்ட விஷயத்தையும் உடனுக்குடன் செய்து கொடுக்க இந்த வரம் தரும் வாராகி தாய் இருக்கிறார்கள் என்று ஒரு முறை நம்பி இந்த நாணயத்தை வாங்கி உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக, ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை என்ற வரத்தை கேட்டால் உன்னுடைய வரமானது உடனுக்குடன் நடக்கும். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக கடைபிடிக்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு உடனுக்குடன் நடத்தி கொடுப்பேன். ஆம், இது எல்லாம் சொல்லிவிட்டார்கள், இது எல்லாம் செய்யலாமா, இதையெல்லாம் வாங்கி கையில் வைத்துக்கொண்டு வேண்டுதல் நடக்குமா என்று அலட்சியம் செய்பவர்களுக்கு எண்ணம் போலே வாழ்க்கை அமையும். நீ என்ன எண்ணி என்னிடம் கேட்கிறாயோ அந்த எண்ணமானது நிறைவேறும் என்பதை மறந்து விடாதே. உடனடியாக உன்னுடைய உள்ளங்கையில் நான் இருக்க வேண்டும். அதனால் தொலைபேசியை எடுத்து உடனடியாக இந்த நாணயத்தை வாங்கி உன் வேண்டுதலை மனதார நினைத்து கொண்டு வரம் தரும் வாராகியே நமக என்று 108 முறை என் நாமத்தை ஜபித்து ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியாக இரு. நான் சொல்வது இதுதான். இந்த விஷயத்தை நீ கடைபிடிக்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை உயரும். ஒவ்வொரு தருணமும் நீ சந்தோஷமாக வாழ இந்த வரம் தரும் வாராகி தாயானவளின் துணை எப்பொழுதுமே உனக்கு நிறைந்திருக்கும். அதனால் அலட்சியம் செய்து விடாதே என் தங்க பிள்ளையே. வாய்ப்புகள் ஒரு முறைதான். தவறவிட்டோம் என்றால் பிறகு கிடைக்காது என்பதை மறந்து விடாதே. உன் கண் முன்னே வந்திருக்கிறேன், தவற விடாதே என் தங்க பிள்ளையே.
ஒவ்வொரு நேரமும் நான் உன்னுடன் இருப்பேன் என்பதையும் மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ஃபர்ஸ்ட் அம்பாளுடைய நாணயம் சின்ன சைஸ்ல வந்தது. சின்ன சைஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ பெரிய சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி காலச்சக்கரம் போட்டிருக்கோம். அம்பாள் 8 கரங்களோட வராங்க. உங்க பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, தீராத நோய் பிரச்சனை, செய்வர பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் போயிட்டு அவ்வளவு அற்புதங்கள், வெற்றி, வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. உறவு பிரச்சனைக்கு பேசாத உறவு கூட பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாணயம் ஒரு இல்லத்துக்கு போய் அவ்வளவு கமெண்ட்ஸ், நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மிஸ் பண்ணாம ஒவ்வொரு இல்லத்துலயும் வாங்கி நீங்க வழிபடுங்க. அது எப்படி வழிபடுறத நான் சொல்லிடுறேன். மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு புக் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க தங்க பிள்ளைகளா. நன்றி.